சபாநாயகருக்கு தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக சம்மன் சொல்லி ஒரு வழக்கை குறிப்பிட்டிருந்தீங்க. வருகிற 13ஆம் தேதி திரு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் நேரில் ஆஜராகியே ஆக வேண்டும். அதே நேரத்தில் அதை திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் உண்மைக்கு மாறாக பேசுகிறார், அவர் சொல்கிறது தப்பு. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி நாங்கள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வோம்னு சொல்லி சொன்னார். அதே தான் திருப்பி அவருக்கு நான் சொல்கிறேன்னு நினைப்பேன். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறார், தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம், இங்கே முதலீடுகள் குவியுதுன்னு சொல்லி அமெரிக்காவில் இருந்து சொல்கிறாரு. பெண்கள் 10 வயது குழந்தைக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பதனுடைய விளைவுதான். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் ஜேவின் சொல்லியடி. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் பேசுவதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பாபு முருகவேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். கடந்த முறை நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது சபாநாயகருக்கு தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக சம்மன் சொல்லி ஒரு வழக்கை குறிப்பிட்டிருந்தீங்க. இன்றைக்கி அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு சார். சபாநாயகர் தரப்புலேருந்து என்ன சார் சொல்கிறாங்க? இந்த வழக்கு கடந்த மாதம் 8ஆம் தேதி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று அழைப்பாணை அனுப்பி உத்தரவிட்டிருந்தது. அந்த செய்தி அனைத்து செய்தி பத்திரிகை ஊடகங்களிலே செய்தியாக மறுநாள் 9/8/2024 அன்று செய்தியாக வெளிவந்தது. மறுதினம் திருநெல்வேலியிலே பத்திரிகையாளர்கள் இது தொடர்பாக அவரிடத்தில் சபாநாயகரிடத்தில் கேட்கிற போது சபாநாயகர் இதை நான் சட்ட ரீதியாக சந்தித்துக் கொள்வேன் என்று ஒரு பதிலை சொல்கிறார். அதுவும் செய்தியாக ஆங்கில தமிழ் பத்திரிகை செய்திகளிலே செய்தியாக வந்திருக்கிறது. அப்போ இந்த கேஸை பற்றியான நாலேஜ் அவருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். கேட்குறாங்க, அவர் அதை பதில் சொல்கிறார், அதை நாலேஜ் இருக்குது. ஆனால் 12ஆம் தேதி சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து அழைக்கப்பட்ட அழைப்பாணையை ஏற்க மறுத்து நிராகரிக்கிறார்கள். நிராகரித்து அது திருப்பப்படுகிறது. மீண்டும் அது அனுப்பப்பட்ட நீதிமன்றத்துக்கே வந்து சேர்கிறது. ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பொது சட்ட விதிகளிலே பிரிவு 27 உங்களுடைய அழைப்பாணை ஏற்றுக்கொள்ளப்படாமல் மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் கூட அது உங்களுக்கு சார்பு செய்யப்பட்டதாகத்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுது. அதாவது இட்ஸ் டீம் டு பி சர்வ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் ஏற்க மறுத்துட்டிங்கனாலும் அது உங்களுக்கு சர்வ் பண்ண மாதிரி தான் கணக்கு. அதை நீங்கள் அப்படி தான் நாங்கள் இந்த கோர்ட்டு பார்க்கணும், ஒப்படைச்சாச்சு, அப்படி தான் அதை எடுத்துக்கணும். நீங்கள் வாங்க மறுத்துக்கிறாங்களோ அப்படி தான் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அப்போ நீங்கள் இயற்கை மறுத்து விட்டீர்கள் என்று சொன்னாலும் உங்களுக்கு சார்பு செய்யப்பட்டதாகத்தான் அது கருதப்படுகிறது. இன்றைக்கு மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு இளம் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் இருக்கிறார். அவர் வாட்ச் பண்ணுறாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது போச்சுன்னா உடனே நம்ம உள்ளே பூந்து இதை பேசலாம் அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணுறாரு. அப்போ நான் என்னுடைய தரப்பிலிருந்து நான் பேசுகிற போது இதுபோல் ரெஃப்யூஸ்ன்னு சொல்லி ரிட்டன் ஆகிருக்குது. அப்போ ஏற்க மறுத்து இருக்கிறார்கள். அப்போ செக்ஷன் 27 ஆஃப் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டில் இட்ஸ் டீம் டு பி சர்வ்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவருக்கு பிடியாணை வழங்கணும் இந்த கோர்ட்டு, அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். காலையில் 10 மணிக்கு நீங்கள் அரெஸ்ட் வாரண்ட் அவர் கொடுக்கணும். நீங்கள் ஒரு சட்டத்தின் முன் அனைவரும் சமம். கண்டிப்பாக சபாநாயகர் என்று சொன்னால் அவர் சட்டப்பேரவைக்கு உள்ளாக அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம், அவர் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கலாம், அதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. பொதுவெளி என்று வருகிற போது அவர் சாதாரணமான ஒரு மனிதர் தான். அவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அவர் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் பார்க்க முடியுமே தவிர அவர் அந்த இடத்துல இம்யூனிட்டி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அதுபோல் தனிச்சிறப்பு அவருக்கு அங்கே எதுவும் கிடையாது. அப்போ ஒரு பொதுவெளியிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவதூறு வழக்காக மாற்றப்படுகிறது. ஆனால் அவர் மீது நீங்கள் பிடியாணை வழங்க வேண்டும், அரெஸ்ட் வாரண்ட் கொடுங்கன்னு கேட்குறேன் நான். நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலான்னு சொல்லி. ரைட், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது அந்த வெயிட் பண்ணியிருந்தார் இல்லையா அந்த தம்பி, திரு அப்பாவுக்காக வந்த வழக்கறிஞர், அவர் என்ன சொல்கிறாரு, நான் அப்பாவுக்காக வந்திருக்கிறேன், எங்களுக்கு இது நாலேஜே இல்லை, அதனால் நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் அதனால் ஒரு நாள் தள்ளி வைங்க, அதுக்கப்புறம் நான் அவருக்கு சார்பாக வக்காலத்து போடுறேன்னு சொல்கிறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பிடியாணை தான் கொடுக்கணும், இவர் ஒன்று வக்காலத்து ஃபைல் பண்ணணும், அப்படி இல்லைனா இன்றைக்கி சபாநாயகர் நேரில் ஆஜராகிருக்கணும். அப்போ இவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, இவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி வைக்கலாம்னு சொல்லி இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அது விடக்கூடாது. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் காவல்துறையை வைத்தாவது நீங்கள் சம்மனை சர்வ் பண்ணணும் அவருக்கு, திரும்ப நீங்கள் சம்மன் இஷ்யூ பண்ணுங்கள், அந்த சம்மனை காவல்துறை வச்சு நீங்கள் கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் கேட்குறேன். ஏன்னா அவரும் ஒரு சபாநாயகர் ஒரு பொறுப்பில் இருக்கிறார். நம்ம உடனடியாக அதிகப்படியான நம்ம சட்டத்தை நான் பயன்படுத்த வேண்டாம் என்று பெருந்தன்மையாக நான் வேண்டிக் கொண்டதன் அடிப்படையில் தான் அந்த மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறார், உடனே அந்த தம்பி என்ன பண்ணுறாரு, அவங்க சார்பாக வந்தார், இல்லை எனக்கு டைம் கொடுங்க, நான் வக்காலத்து போடுறேன்னு சொல்லி அவர் ரெக்வஸ்ட் பண்ணுறார் கோர்ட்டை. கோர்ட் என்ன பண்ணுது, சரி நான் 2:30 மணிக்கு நான் உங்களுக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2:30 மணிக்கு தள்ளி வச்சாங்க. திரும்பவும் 2:30 மணிக்கு இந்த வழக்கு வருகிற போது
சபாநாயகர் தரப்பிலிருந்து ஒரு வழக்கறிஞர் வந்து ஆஜராகிட்டு அவர் உடனே ஒரு வக்காலத்து ஃபைல் பண்ணுறாரு. சபாநாயகருக்காக ஒரு வக்காலத்து ஃபைல் பண்ணிடுறாரு. ஃபைல் பண்ணிவிட்டு ஒரு அண்டர்டேக்கிங் மெமோன்னு சொல்லுவாங்க, அந்த மெமோவும் ஃபைல் பண்ணுறாரு. இது போல் எங்களுக்கு நாலேஜ் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை நானும் வந்து இந்த சம்மனை வந்து ரிசீவ் பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணலை, ஒரு போலீஸ் கார்டு இருப்பாங்க எங்கள் வீட்டில், அவங்க இது தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பொய்யான ஒரு வாதம். இல்லை, அவர் தானே செய்தியாளர். அதுதான் அந்த ரிசீவ் பண்ணிட்டு தான் பண்ணிட்டாங்க சொன்னால் அது வந்து 12ஆம் தேதி நடக்குது. ஆனால் 10ஆம் தேதியே திருநெல்வேலியில் செய்தியாளர்கள் சந்திக்கிற போது அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. சொன்னால் இது வந்து ஒரு பொய்யான ஒரு வாதத்தை திரு அப்பாவு தரப்பிலிருந்து வைத்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ திரும்ப அதை நான் மறுத்து சொல்கிறேன். நான் இந்த விஷயங்களை நான் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வைக்கிறேன். இல்லைங்க, அவங்க தப்பாக சொல்கிறாங்க. 8 மாதங்கள் கடந்த 6 மாதங்களாக இந்த வழக்கை இவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா செய்திகளிலும் வந்திருக்கிறது, எல்லா ஊடகங்களிலும் வந்திருக்கிறது, எல்லா பிரிண்ட் மீடியாவில் வந்திருக்குது. இது கண்டிப்பாக இது ஒரு சபாநாயகர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், நிச்சயமாக ஒரு நாலேஜுக்கு இருக்கும். இது வந்து நீதிமன்றத்தை அவர்கள் வந்து ஒரு சாதாரணமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இது இந்த மாதிரி நடந்திருக்குது. அதனால் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோடனே அப்புறம் நீதிமன்றம் என்ன சொல்லுது, சரி அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க தரப்பிலிருந்து நாங்கள் அந்த மாதிரி சம்மனை நாங்கள் ஏற்காமல் மறுத்ததுக்கு நாங்கள் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன், இந்த மாதிரி கோர்ட்டை நாங்கள் அவமதிக்கணும்னு எங்களுக்கு கிடையாது, நாங்கள் கோர்ட்டெல்லாம் நம்ம பெரிதாக மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி படுத்தே விட்டானடான்ற மாதிரி அவங்க தரப்பிலிருந்து அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை அவங்க வச்சாங்க. அப்புறம் அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வருகிற 13ஆம் தேதி திரு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் நேரில் ஆஜராகியே ஆக வேண்டும். அதே நேரத்தில் பிரிவு 88 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரகாரம் அவர் ஒரு பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும், பாண்டு எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுபோல் நான் அந்த இந்த ஜாமீனுக்கு வரும்போது 2 பேர் பிணை கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு அர்த்தம் பொதிந்த ஒரு விஷயந்தான் அது. அதனால் 88 சிஆர்பிசி பிரகாரம் அவர் ஒரு பாண்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மீண்டும் இது நீங்கள் சொன்ன மாதிரியே தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு சபாநாயகருக்கு நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியது முதல் வரலாற்று பதிவு. அடுத்ததாக வருகிற 13ஆம் தேதி அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியே ஆக வேண்டும். அவங்க ஆதிடும்போது சொல்கிறாங்க, நீங்கள் இந்த கேஸை முழுசாக படித்து பாருங்கள், இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீதிமன்றம், சார் அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது செகண்ட் பார்ட்டு, ஃபஸ்ட்டு பார்ட் என்ன, சம்மன் சர்வாக இருக்குது, அவர் கோர்ட்டில் ஆஜராகணும், அதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதை முதல்ல நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு கோர்ட்டு. சார் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை வாழ்க்கை, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க. நீங்கள் அதெல்லாம் முதல் பார்ட் என்ன, கோர்ட்லேருந்து சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம், சம்மன் இஷ்யூ பண்ணால் நீங்கள் வந்து நிற்கணும், கோர்ட்டில் வந்து நிற்கணும், அதுதான் நம்ம முறை, முதல்ல அதை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் சார்னு சொல்லி கோர்ட்டு கொஞ்சம் கடுமையாக அவர்கிட்ட சொன்ன உடனே சாரி நான் அதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கணும், நான் சொல்கிறேன் நாடுன்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து பேசுனாங்க. அதனால் வருகிற 13ஆம் தேதி திரு அப்பாவு உறுதியாக நீதிமன்றத்தில் ஆஜராகியே ஆக வேண்டும். ஒரு பக்கம் நாங்கள் சட்ட ரீதியாக வழக்குகளை சந்திப்போம்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழலில் திமுகவினர் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் நாட்டில் நடக்கக்கூடிய குற்றம் குறைகளை, மக்கள் சொல்லக்கூடிய குறைகளை எடுத்து சொல்கிறார். அதை திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் உண்மைக்கு மாறாக பேசுகிறார், அவர் சொல்கிறது தப்பு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது இது போன்ற தேவையில்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் ஒழுக்கமாகவும் ஒழுங்காகவும் நடந்து கொண்டிருந்த அம்மாவினுடைய அரசின் மீது வைத்திருந்தார். அப்போது தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது என்று ஆளுகின்ற தரப்பிலிருந்து நாம் அவர்களுக்கு சுட்டி காட்டினோம். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின், எதிர்க்கட்சி நாங்கள் அரசியல் செய்யாமல் அவியலாக செய்வோம்னு சொன்னார். அதே தான் திருப்பி அவருக்கு நான் சொல்கிறேன். நான் இப்போ பிரதான எதிர்க்கட்சி நாங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதனுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார், அவர் இந்த அரசாங்கம் செயல்படாமல் இருக்கிறது, ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார், ஒரு செயல்படாத முதலமைச்சர் தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார், இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் சீர்கெட்டு இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகமெங்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட ஒரே நாளில் 6 கொலை நடந்திருப்பதாக ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரே நாளில் 6 கொலை தமிழகத்தில் நடந்திருக்கிறது. இதுபோல சட்டம் ஒழுங்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. போதைப் பொருட்கள் காட்டாற்று வெள்ளம் போல தமிழகத்தில் எங்கும் பரவி கிடக்கிறது. இது போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை, மனித நலன் சார்ந்த பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாத விஷயங்களை பேசக்கூடிய ஒரு பிரதானமான மக்கள் நலன் சார்ந்த அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய என்னாலும் நின்னக்கூடிய ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அது இது போன்ற கருத்துக்களை சொல்லுகிற போது, உண்மையை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற போது அது அவர்களுக்கு வலிக்கிறது. இப்போது ஸ்டாலின் அவர்கள் அரசியலாக செய்வோம் அவியலாக செய்வோம்னு பேசுனதெல்லாம் குறிப்பிட்டீங்க. அன்றைக்கு அவர்கள் செய்த அரசியலில் உண்மை இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளில் பல உண்மைகள் இருக்குது. அவர் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகள் மீதெல்லாம் வந்து குழந்தைகள் மீதெல்லாம் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குன்ற சொன்னார். இன்றைக்கி அது உண்மைன்னு நிரூபிக்கிற மாதிரி அண்ணாநகர் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? இல்லை, அதுதான். இப்போ அண்ணாநகரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த குழந்தையினுடைய பெற்றோர் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுக்கிறார்கள். அந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல் அதிகாரிகள் அந்த பெற்றோரை தாக்கிய சம்பவங்கள் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. குற்றம் புரிந்தவருக்கு ஆதரவாக காவல்துறை செயல்பட்டிருப்பதாகவும் நாம் தகவல் நமக்கு வருகிறது, செய்திகள் நமக்கு வருகிறதை நாம் அறிகிறோம்.
அப்படி இருக்கிற போது ஒரு மிகப்பெரிய கொடும் குற்றத்தை செய்தவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறதே என்கின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் பிரதான எதிர்க்கட்சி என்கின்ற முறையில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. காரணம், காவல்துறை மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலும் சரி, தமிழகத்தினுடைய புரட்சி தமிழன் எடப்பாடியாருடைய தலைமையிலும் சரி சுதந்திரமாக செயல்பட்டது. எந்தவித கட்டுப்பாடுகளும் காவல்துறைக்கு கிடையாது. அரசியல் தலையீடு துளியும் கிடையாது. அரசு தலையீடு ஒரு துளி கூட இல்லாமல் மிக சுதந்திரமாக செயல்பட்டிருந்தது. சட்டம் ஒழுங்கு கடுமையான அளவிலே பின்பற்றப்பட்டிருந்தது. போதைப் பொருள் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவிற்கு தமிழகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெண்கள் 10 வயது குழந்தைக்கு கூட ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பதனுடைய விளைவுதான். காரணம், என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. பாவம், நான் என்னை பார்த்து அவர் குற்றம் சொல்கிறதோடு அவர் மேலே நான் பரிதாபப்படுகிறேன். இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சரை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். எந்த விதமான செய்தியையும் உள்வாங்க முடியாத, உள்வாங்கக்கூடிய செய்திகளுக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாத, உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அந்த செய்திகளுக்கு பின்பற்ற இயலாத, பின்பற்றக்கூடிய அந்த செயல்களுக்கு அதில் என்ன நடந்தது என்கின்ற இறுதி முடிவை பெற இயலாத ஒரு முதலமைச்சரை தான் நாம் பெற்றிருக்கிறோம். இப்படி ஒரு நிர்வாகத்திறனற்ற ஒரு பொம்மை முதலமைச்சரை தமிழகத்தை பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு சீர்கேடு. எப்படி இந்த பெண்களுக்கு தொடர்ந்து இந்த கொடுமைகள் நிகழ்த்தப்படுகிறது என்று சொன்னால், விருகம்பாக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிற போது ஒரு பெண் காவல் சகோதரியை திமுகவினுடைய நிர்வாகிகள் அங்கே அவமானப்படுத்துகிறார்கள். அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. திருச்சியிலே ஒரு காவல் நிலையத்தில் புகுந்து குண்டர்கள் தாக்கி ஒரு காவல்துறை சகோதரி கை உடையப்பட்டிருக்கிறது. அதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. படித்து மிகப்பெரிய இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற மனப்பான்மையோடு காவல் பணியை நல்ல பணியாக ஏற்றுக்கொண்டு முதல் முறையாக நேரடியாக காவல் துணை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிற விருதுநகரினுடைய அன்பு சகோதரி காயத்ரியினுடைய முடியை பிடித்து இழுத்து அடிக்கக்கூடிய ஒரு கொடுமை இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை. இப்படி இருக்கிற ஒரு கேடுகட்ட ஒரு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய சீர்கெட்டிருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய அச்சத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. இது எந்த அளவிற்கு போய் முடியுமோ என்று தெரியவில்லை. இதெல்லாம் தான் திராவிட மாடல் என்று அவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். சாதாரண ஒரு இறை நம்பிக்கை இல்லாத ஒரு ஆட்சி, இறை நம்பிக்கை இல்லாத ஒரு ஆட்சியை இறைவனிடத்தில் நான் முறையிடுகிறேன். இறைவா, இந்த மக்களை காப்பாற்று, இந்த மக்களை காப்பாற்றாத இந்த அரசிலிருந்து காவல்துறையாவது காப்பாற்று என்று ஒரு 4 தினங்களுக்கு முன்பாக என்னுடைய சுற்றுரையில் ட்விட்டரில் நான் போட்டிருந்தேன். இறை நம்பிக்கை இல்லாத இந்த அரசாங்கத்திடமிருந்து மக்களை காப்பாற்றுவதற்குத்தான் துணிவில்லை. இறைவா, காவல்துறையாவது காப்பாற்றுறீங்க சார். ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம், இங்க முதலீடுகள் வந்து குவியுதுன்னு சொல்லி அமெரிக்காவில இருந்து சொல்றாரு சார். அதாவது இந்த ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்து 4ஆம் ஆண்டிலே அடியெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்ற உடனே துபாய்க்கு முதலீடை ஈர்த்து வரேன் அப்படின்னு சொல்லி போனார். ஒரு 6900 கோடிக்கு முதலீடை ஈர்த்தார். அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு போனார். சிங்கப்பூருக்கு போயிட்டு அங்கே முதலீடை ஈர்க்கிறேன்னு சொல்லி ஒரு 1200 கோடிக்கு முதலீடை ஈர்த்தார். அதுக்கப்புறம் ஜப்பான் நாடுகளுக்கு போய் அங்கே முதலீடை ஈர்க்கிறேன்னு சொல்லி அங்கே ஒரு சில 100 கோடிகளுக்கு ஈர்த்தார். ஆச்சா, இந்த முதலீடுகள்லாம் நீங்கள் ஈர்த்தீங்க இல்லையா, 3 வருஷம் முடிஞ்சிச்சு. இதுவரையில் நீங்கள் ஈர்க்கப்பட்ட அந்த முதலீடின் வாயிலாக எத்தனை தொழிற்சாலைகள், புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக எவ்வளவு அந்நிய செலாவணி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக வரப்பெற்ற வருமானம் என்ன, இது வரைக்கும் யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. எனக்கு தெரியாது, ஆனால் உங்ககிட்ட கேட்குறேன். இல்லை, வெள்ளை அறிக்கை கேட்டால் அதை வெளியிட தேவை. எக்ஸாக்ட்லி. ஆனால் புரட்சி தமிழ் எடப்பாடியார் அமெரிக்க நாடுகளுக்கு, கனடா நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்கிற போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், எவ்வளவு முதலீடுகள் நீங்கள் ஈட்டு வந்தீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டார். அப்போ நம்ம சொன்னோம், உடனே நம்ம வெளியே வந்து நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒரு நேரத்துக்கு ஒன்று மாற்றி பேசுகிற அரசாங்கம் அதிமுக கிடையாது, மாற்றி பேசுகிற ஆள் அண்ணன் எடப்பாடியார் கிடையாது. நீங்கள் கேட்டது பதில் நாங்கள் கொடுத்தாச்சு. ஆனால் இன்றைக்கு நாம் வெள்ளை அறிக்கை கேட்கிற போது எதிர்க்கட்சியாக இருக்கிற போட்டு கேட்ட அதே ஸ்டாலின் இடத்திலே, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அதே ஸ்டாலின் இடத்தில் நாம் கேட்கிற போது அது மாதிரி ஒரு மரபு கிடையாதான். வெள்ளை அறிக்கை வெளியிடுகிற மரபு கிடையாது. நான் சொல்லலை, அமெரிக்கா ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, வெள்ளை அறிக்கை விடுறதுலாம் மரபு கிடையாது. அப்போ எதுக்கு நீங்கள் போகிறீங்க? சைக்கிள் ஓட்டுறீங்க, இப்போ ஒரு ஃபோட்டோ, ஒரு சின்ன குழந்தை பண்ணுற மாதிரிலாம் இருக்குது, ஒரு சிலை பின்னால் கையை நீட்டிக்கிட்டு போய் நிற்குது, அது முன்னாடி போய் அதே மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு ஒரு முதலமைச்சர். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஜாலியாக இருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, புகைப்படம் எடுத்துக்கு, இதெல்லாம் தயவு செஞ்சு வெளியே காட்டாதீங்கன்றேன். கேவலமாக இருக்குது. என்னுடைய தமிழ்நாட்டினுடைய மானத்தை நீங்கள் அமெரிக்காவில் கப்பல் ஏற்றுகிறீர்கள். மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. நீ ஒரு தனி மனிதன், ஸ்டாலின் என்பவர் ஒரு தனி மனிதன், அவருக்கு ஆசாபாசங்கள் இருக்கும், நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணு, தப்பு கிடையாது, நான் அதில் வேணானே சொல்லலை. ஆனால் இது போன்ற கோமாளித்தனங்களை செய்து தமிழ்நாட்டினுடைய மானத்தை கப்பல் ஏற்றாதீர்கள் தான் எங்களுடைய ஆசை. சைக்கிள் ஓட்டுறது, போய் இந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குது, இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பண்ணுற வேலையாது. ஆச்சா, இது வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ இவர் இந்த 3 வருஷத்தில் இத்தனை நாடுகளுக்கு, துபாய், சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கெல்லாம், வெளிநாடுலாம் போயிட்டு வந்து இவ்வளோ முதலீடு ஈர்த்தன்னு சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் என்ன நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க? ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க.
நீங்கள் இவ்வளோ பட்டியல் போடுறீங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அமலாக்கத்துறை 908 கோடி ஃபைன் மட்டுமே போட்டிருக்குது. வெறும் ஃபைன் மட்டுமே 908 கோடி. அப்போ உங்ககிட்ட இருக்கிறது நீங்கள் வெளிநாடே போக வேணாம். உங்ககிட்ட இந்த மாதிரி நாடாளுமன்ற மந்திரிங்க இருக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட நீங்கள் சொல்லி நீங்கள் காசெல்லாம் அவங்ககிட்ட வாங்க வேணாம். எப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கப்பா, நீங்கள் நிறைய பெரிய பெரிய கோட்டீஸ்வரங்களா இருக்கிறீங்க, உங்கள் காசை எடுத்து தமிழ்நாட்டில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கன்னு சொன்னாவே போதும். இந்த வெளிநாடு ட்ரிப்பே தேவையில்லை. நீங்கள் நானும் வெளிநாட்டு ட்ரிப் நீங்கள் போறீங்களா, சந்தோஷமாக சுற்றுலா போகிறேன்னு சொல்லுங்கள். உங்க யார் கேட்க போறா? எந்த பலனுமே இல்லைன்னா எதற்காக தொடர்ந்து வருடம் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்றாரு? என்ன காரணம்? அது மூலமா அவர் சாதிக்க நினைக்கிறது என்ன? புளியை பார்த்து பூனை சூடு ஓடுற கதை தான். மோடி ஊரா சுற்றுறாரு, அதே போல் நம்மளும் ஊரா சுற்றுவோம். யார் காசா பணமா? அரசாங்க பணம் தானே, நம்ம சொந்த பணமாக கொடுக்க போகிறோம், நம்மளுடைய வரிப்பணம். இப்போ இவர் கூட போயிருக்கிறார், இவர் போயிருக்கிறார், இவர் மனைவி போயிருக்கிறார், பல IAS பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எவ்வளோ பேர் கூட போயிருக்கிறார். யார் பணம் இதெல்லாம் நம்மளுடைய வரிப்பணம். நம்முடைய வரிப்பணத்தில் நீங்கள் இது சரி, எதிர்க்கட்சி தலைவராக 10 வருஷமாக இருந்தீங்களா, வெளிநாடு எதனா போனீங்களா? உங்களுக்கு கை காசு செலவு பண்ணணும். இப்போ முதலமைச்சர் ஆகிட்டீங்க, முதலமைச்சர் ஆனோடனே அரசாங்க பணத்தில் நல்லா ஜாலியாக ஊர் சுற்றுறீங்க. சரி ரைட்டு, உங்களுக்கு அதிகப்படியான பெரும்பான்மை உங்களுக்கு இருக்குது, அரசாங்கம் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் செலவு பண்ணுறீங்க. நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அதெல்லாம் மக்கள் பார்த்து தான் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு சரியான இடத்துல என்ன முடிவு கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 40க்கு 40 நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடல. மோடி மீது இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு மனநிலை உங்களுக்கு அது ஓட்டாக மாறி இருக்குது. நாங்கள் பிரதம மந்திரி யாருன்னு சொல்லலை, நாங்கள் தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை, அதனால் எங்களுக்கு அந்த ஓட்டு போடலை. உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களை நம்பிலாம் போடல, உங்களை பார்த்துல நீங்கள் போட்டாங்கன்னு எப்படி 40 ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு நீங்கள் பெருமைப்பட்டுக்க கூடாது. மோடி வேணான்னு வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்குறாங்க. 26ல் தெளிவாக இருக்கிறாங்க மக்கள். இந்த கோமாளித்தனங்களை எல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக இந்த ஆட்சி வெளியேற்றப்பட வேண்டிய ஆட்சி என்று மக்கள் என்றைக்கோ முடிவு செய்து விட்டுறார்கள். ஓட்டு போடுறதுக்கு காத்துனுக்குறாங்க. அவ்வளோதான். நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கருத்துக்களை பரிந்துரைத்தமைக்கு மகிழ்ச்சி.